இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மற்றும் ஒரு அண்மை செய்தி, அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். அதன்படி அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் பரிசாக ரூபாய் 163.81 கோடி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சிடி பிரிவு பணியாளர்கள், முன்னாள் கிராம அலுவலர்களுக்கு பொங்கல் பரிசு தொகையானது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் பரிசாக 163.81 கோடி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அது குறித்த முழு விவரங்கள். வணக்கம். பொங்கல் திருநாளை முன்னிட்டு சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு மிகை ஊதியம், சி மற்றும் டி பிரிவை சார்ந்த ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் மற்றும் முன்னாள் கிராம அலுவலர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கிட 163.81 கோடி ரூபாய் தற்போது தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த உத்தரவை தமிழ்நாடு முதலமைச்சர்கள் அறிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக ஓய்வூதியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் அவர்கள் வேலைக்கேற்ப பல்வேறு சிறப்பு சலுகைகள் தமிழ்நாடு அரசு சார்பில் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது வருகின்ற தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு 2023-24 ஆண்டிற்கான மிகை ஊதியம் மற்றும் பொங்கல் பரிசு வழங்கிட 163 கோடியே 81 லட்சம் ரூபாய் தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் சி மற்றும் டி பிரிவை சேர்ந்த பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ரூபாய் 3000 என்ற உச்சவரம்புக்குட்பட்டு மிகை ஊதியம் வழங்கப்படும். மேலும் தொகுப்பூதியம், சிறப்பு காலமுறை ஊதியம் பெறும் பணியாளர்கள் மற்றும் 2023-24 ஆண்டிற்கான இந்த குறைந்தபட்சம் 240 நாட்கள் அதற்கு மேலாக பணிபுரிந்து சில்லறை செலவினத்தின் கீழ் மாத அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்ட ஊதியம் பெறும் முன்னேற பகுதி நேர பணியாளர்கள் மேலும் அவர்களுக்கு 1000 ரூபாய் சிறப்பு ஊதியமாக வழங்கப்படும். மேலும் சி மற்றும் டி பிரிவை சேர்ந்த ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் என அடிப்படையில் முன்னாள் கிராம பணியமைப்பு மேலும் முன்னாள் கிராம அலுவலர்கள், கிராம உதவியாளர்கள் மற்றும் அனைத்து வகை தனி ஓய்வூதியர்கள் என அவர்களுக்கு 500 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என்றும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பிற்காக 163.81 கோடி ஒதுக்கீடு செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.